பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினத்திற்காக பிரசங்கியார் நமக்கு கொடுத்துள்ள வசனம் என்னவென்று பார்ப்போமா? அது 10வது அதிகாரம் 2வது வசனம். இதுலயும் அவர் ஞானியையும் மூடனையும் கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காரு. ஞானியின் இருதயம் வலது கையிலும் மூடனின் இருதயமோ இடது கையிலும் இருக்கும். அதாவது இதுவும் அந்த முந்தின வசனத்தோட தொடர்புடையதா தான் இருக்கு. இதுல ஞானியோட இதயம் வலது கையில இருக்கு அப்படின்னா அவனுடைய செயல்பாடுகள், அவன் கஷ்டப்பட்டு அவன் செய்யற முயற்சி எடுத்து செய்கின்ற பெரிய காரியங்கள் அது வலது கையில நல்லா செய்யறான். அதை மூடனோ இடது கையால் எளிதாக அதை தட்டி போட்டுட்டு, அதாவது அதுல தவறுகளை செய்து அதை கெடுத்து போடுறது ரொம்ப எளிதா நடக்குது. இந்த உலகத்துல இப்ப கூட நிறைய நேரங்கள்ல ரொம்ப கஷ்டப்பாடு பட்டு ஒரு பெரிய சயின்டிஸ்ட் அறிவாளி அவர் ஏதாவது செய்து வச்சிருந்தாரு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு மூடன், ஒரு அறிவு இல்லாத அறிவு சூன்யமான ஒரு மனிதன் அதை எளிதாக அதை கெடுத்து போடுகிறான். அதுதான் ஞானியின் இருதயம் வலது கையில் இருக்கிறது, மூடனின் இருதயமோ இடது கையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பிரசங்கியார் இன்று நமக்கு கூறுகிறார். மீண்டும் நாளை இது போன்ற சிறந்த வசனத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தரின் அன்பு நம் அனைவரோடும் இருப்பதாக. அல்லேலூயா.